வேணுமிட்டே அசைச்சு காந்தாவை பயமுறுத்துறாங்க ஒரு கண்டென்ட்டுக்காக. எல்லாம் தூங்க போறப்ப காந்தா மட்டும் நான் வெளியிலே படுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. பட் அவங்க பொண்ணுன்றனால அவங்க தனியா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிஷி பாத்தீங்கன்னா அண்ணன்ற முறையில் அவங்களும் வெளியில வந்து படுத்துக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல கொசு தொல்லை நிறைய இருக்கிறதுனால ரிஷி வேற வழி இல்லாம டென்ட்டுக்குள்ளேயே போய் படுத்துறாரு. காந்தா மட்டும் அங்க சைலண்டா படுத்துட்டு இருக்காங்க. அவங்களால நிம்மதியா தூங்க முடியல. சடனா ஏதோ சவுண்ட் எல்லாம் வேற கேட்டு ஒரு கட்டத்துல காந்தா பயப்பட ஆரம்பிக்கவே அவங்க கையில ரத்தமா வேற இருக்கு. சடனா அவங்க ஏதோ ஒன்னு இழுத்துட்டு போயிடுது. காலையில ஏஞ்சி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா காந்தாவை காணோம். ஜெனி வெளியில போய் காந்தாவை தேடி பாக்குறாங்க. அவங்க எங்கேயுமே காணோம். தென் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றப்ப பாத்தீங்கன்னா மணி 11 அவ எங்க போயிட்டா சொல்லி கேக்குறப்ப அவ பயந்து ஊருக்கே போயிருப்பா. நேத்தே அவ போகணும் தான் சொல்லிட்டு இருந்தா. விடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பிருப்பா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்க கூல் ஆவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிப்பாங்க. அவங்க கையில ஒரு சின்ன மேப் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சில பாயிண்ட் அவுட் பண்ண கற்கள் இருக்கும். அதை தேடி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் செட்டில் ஆகும். செகண்ட் நைட் ஸ்டேல பாத்தீங்கன்னா லைட்டா குடி போதையில மெல்வின் இருப்பான். இதனால அவன் ஜெனி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி. ஜெனியும் அவனை தள்ளி விட்டுட்டு டென்ட் விட்டு வெளியில போயிடுவாங்க. இவன் ஜெனியை கன்வின்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு வெளில வருவான். பட் ஜெனிக்கு இவன் கிட்ட பேசுறதே பிடிக்காது. ரிஷி வந்துட்டு காலையில இதை பத்தி பேசிக்கலாம் சொல்றப்ப பாத்தீங்கன்னா மெல்வின் ரிஷி அடிக்க ஆரம்பிச்சிருவான். ரிஷிக்கும் பாத்தீங்கன்னா கோவம் வந்துரும். அதுக்கப்புறம் ஜெனி ரிஷியும் தனியா போயிடலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. மேப் எடுத்துக்கிட்டு அதுல அந்த கற்களை நோக்கி பாத்தீங்கன்னா நம்ம ஜெனியும் ரிஷியும் கிளம்பிடுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டென்ட்ல மெல்வினும் அங்கிதா மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அங்க இருக்கிற அமானுஷ சக்தி சும்மா விடுமா, ஏதோ சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும். இவங்களால பாத்தீங்கன்னா நிம்மதியாவே இருக்க முடியும். ஒரு கட்டத்துல ரிஷியும் ஜெனியும் அந்த கல் இருக்கிற பாயிண்ட் கண்டுபிடிச்சு அங்க போய் ஸ்டே பண்ணி